இனி பிரத்யேக செய்திகள் உங்கள் விரல் நுனியில். இந்தியாவின் சமூக ஊடக தளம் அரட்டையில் தினமலர் சேனலை பின்தொடருங்கள். திருப்பி ராகுல் காந்தி ஒரே மேடையில திருப்பி தேஜஸ்வியோட கேம்பெயின் பண்ணுவாரா, இல்ல தான் ஒரு காங்கிரஸ் கேண்டிடேட் பண்ணிட்டு போயிடுவாரா? இதெல்லாம் பல கேள்விகள் இப்ப வருது. ஏன்னா நேரம் ரொம்ப கம்மியா இருக்குது. பில்டப் பண்ண பிறகு தான் நிற்க போறேன் மக்கள் முடிவு பண்ணுவாங்க, கடைசி வரையில் எல்லாம் பண்ணிட்டு ராகோபூர் போற மாதிரி போயிட்டு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க நான் நிற்க வேண்டான்னு அப்படின்னு அவர் டக்குன்னு மாத்திட்டாரு. அந்த மாதிரி அவர் பெரிய ப்ராமிஸ் பண்ணி ஆரம்பிச்சாரு. அதுக்கு பிறகு சரி இந்த நம்ம கூட்டணி பிரச்சனை இருக்கும் பொழுது இது ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காரு. அதான் 30,000 ரூபாய் தரேன்னு. அவங்க 10,000, நாங்க 30,000. கட்டாயமா ராகுல் காந்தி ஒரு முடிவு எடுத்து இவரை நாத்தி விடுவாரு சித்தராமையா. ஆகையால் சித்தராமையா என்ன கிளியரா சொல்றாரு, என்ன வேணா நாத்திக்கங்க, ஆனா கட்டாயமாக டி.கே. சிவகுமார் ஆக முடியாது. அவர் ரெண்டு விஷயம் பண்றாரு. ஒரு பக்கம் வளர்ச்சி திட்டங்கள் எல்லாம் எப்படி செயல்படுத்திக்கிறோங்கிறத ப்ரொஜெக்ட் பண்ணிட்டே இருக்காரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து இந்த வெறும் இந்த இஸ்லாமியர்களை விட இஸ்லாமியர்களை அப்பீஸ் பண்ற மாதிரி இஸ்லாமிஸ்ட். தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறார் டெல்லியிலிருந்து மூத்த பத்திரிகையாளர் திரு சேகர் ஐயர் அவர்கள். என்ன நடக்குது நம்மை சுற்றி, பல மாநிலங்களிலும் என்ன நடக்குதுன்னு பல லேட்டஸ்ட் தகவலோட வந்திருக்கார். அவரோட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் ஷாம்லா. வணக்கம். சொல்லுங்க சார், பீகார்ல என்ன நடந்துட்டு இருக்கு? இண்டி கூட்டணியில இன்றைக்கு நிச்சயமா அறிவிப்பே கொடுத்துருவோம், நாங்க தேஜஸ்வி யாதவ் தான் சிஎம் கேண்டிடேட் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப கொடுத்துட்டாங்களா? இவ்வளவு நாளா இதை இழுத்து இவ்வளவு தூரம் கொண்டு போனதுக்கான காரணம் என்ன சார்? இப்போ சற்று முன் அசோக் கெலட் காங்கிரஸோட பொதுச் செயலாளர் அதை அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அவர் தான் பீகாருக்கு இன்சார்ஜ். தேஜஸ்வி யாதவ் தான் இந்தியா கட்பந்தனின் சிஎம் ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா இது சொல்வதற்கு முன்பு பாத்தீங்கன்னா கடந்த 3-4 நாட்களாக இரவு பகலுமா ஒரே பேச்சுவார்த்தை. 10-12 சீட்ல போட்டி. காங்கிரஸ் கேட்ட எல்லா சீட்டும் கிடைக்கல. அது கிடைத்த சீட்டுலயே அவங்க கேண்டிடேட் போட்டுட்டாங்க. இன்னும் குழப்பம் இருந்துட்டு தான் இருக்கு. ஆனா எப்படியாவது இது ஒரு யுனைடெட் இமேஜ் காமிக்கணும், ஒரு ஒற்றுமையை காமிக்கணும்னு சொல்லி தான் இன்னைக்கு நடக்குது. இன்னைக்கு இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கு. அதுல தேஜஸ்வி எங்க தலைவரு, கட்பந்தன் தலைவரு, எங்களுக்கு தேவை, இது ஒற்றுமையா தான் போட்டியிடுறோம் அப்படி எல்லா தலைவர்களும், அந்த கூட்டணியில் உள்ள மற்ற தலைவர்களும், இடதுசாரி கட்சிகள், அப்புறம் விகாஷீல் இன்சான் பார்ட்டி முகேஷ் சஹானின்னு இருக்காரு. அவர் எப்போதும் டக்கு டக்குன்னு தாவிடுவாரு. காலையில என்டிஏ, மாலையில கட்பந்தன், திருப்பி அடுத்த நாள் காலையில் என்டிஏ வர டைப்பு. அவரு சொல்லிட்டாரு இல்ல தேஜஸ்வி. ஆனா அசோக் கெலட் தரப்புல இருந்து கடைசியாக இந்த பிரஸ் மீட்ல கடைசியில சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா ஒரு விதமாக ஒரு பிரச்சனை சால்வ் ஆயிடுது. ஏன்னா சிஎம் ஃபேஸ் யாருங்கிறதே ஒரு பெரிய கான்ட்ரவர்சியா ஓடிட்டு இருந்து, அந்த கான்ட்ரவர்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. ஆனா இருந்தும் ஷாம்லா இந்த குழப்பங்கள் இருக்குது பாருங்களேன், பல விதமா குழப்பம். ஒண்ணு பாருங்க, அவர் தேஜஸ்வி யாதவ் 143 தொகுதியில கேண்டிடேட் போட்டார் முதல்ல. சில பேருக்கு அந்த பி ஃபார்ம் கொடுத்துட்டாரு. பி ஃபார்ம்னா என்னன்னா அந்த பார்ட்டியோட சிம்பல், இதுல சின்ன உள்ள அந்த லெட்டர், ஆத்தரைசேஷன் லெட்டர் கொடுத்துட்டாரு. சார் திருப்பி மாத்த முடியாச்சு. இந்த கட்சி இது கேட்கறோம், அந்த கட்சி. அதுல ஆர்ஜேடி லெட்டர் வாங்கிட்டு போனவங்க அவங்க நாங்க விட்ரா பண்ண மாட்டோம் அப்படின்ட்டாங்க. அந்த மாதிரி 1-2 தொகுதி இருக்கு. எங்க இப்ப தேஜஸ்வி பிரச்சாரத்துல போகும் பொழுது தன் பார்ட்டி சின்னத்திலே நிக்கிற கேண்டிடேட்டுக்கு எதிர்த்து பேச முடியா இருக்கும். ஏன்னா இந்த கூட்டணிக்கு, மெகா கூட்டணிக்கு இதுல பேசணும் தான். இந்த மாதிரி ஒரு குழப்பம் வந்திருக்கு. அதுல எல்லாத்தோட இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு நடந்த பிரஸ் மீட்ல அதான் சொல்லுங்க பாத்தீங்களா, சில சமயம் ஆப்சன்ஸ் இஸ் மோர் ஃபெல்ட் தேன் பிரசன்ஸ்பாங்க. அதாவது ஒத்தரங்க இல்லாதது மற்றவர் எவ்வளவு பேர் இருந்தாலும் அதை விட அதிகமாக அது பிரதிபலிக்கும். அந்த மாதிரி இன்னைக்கு ராகுல் காந்தியே இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல கலந்துப்பாருன்னு எதிர்பார்த்தாங்க. ஏன்னா ராகுல் காந்தி தொடர்ந்து பீகார்ல 1 மாத காலம் அவர் பயணம் நடத்தினாரு. அதுக்கு பிறகு தேஜஸ்வி கூட இருந்தாரு. ஆனா கடைசியில முடியத்துல அந்த யாத்திரை முடியும் போது சொல்ல மறுத்துட்டாரு. தேஜஸ்வி எங்களோட கூட்டணியோட சிஎம் கேண்டிடேட் சொல்றதை விட்டு மறுத்துட்டார். அதுக்கு பிறகு எப்ப இவ்வளவு கேள்வி கேட்டாலும் மறுத்துட்டே இருந்தாரு.
அதுக்கு பிறகு தேஜஸ்வி யாதவோட தகப்பனார் ஆர்ஜேடியோட பெருத்தலைவர் நம்ம லாலு பிரசாத் யாதவ் புதுதில்லி சென்று சோனியா காந்தி சந்திச்சு ராகுலை சந்திக்க முயற்சி செய்த போது ராகுல் காந்தி ஊர்ல இல்லை. வந்த பிறகும் டைம் சரியா அட்ஜஸ்ட் ஆல அவங்க திருப்பி வந்துட்டாங்க. திருப்பி வந்த பிறகுதான் தங்க சீட்டெல்லாம் ஒருத்தருக்கா கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அது யாரு? லாலு கொடுக்க ஆரம்பிச்சாரு. லாலு குடிச்ச ஆரம்பிச்ச அடுத்த பிளைட்ல தேஜஸ்வி வந்து ஃபாதரை நிறுத்தி சொன்னாரு, இதெல்லாம் இப்ப கொடுக்காதீங்க, வெயிட் பண்ணுங்க, காங்கிரஸோட இது பண்ணீங்கன்னா. அடிப்படை பிரச்சனை என்ன பாத்தீங்கன்னா, போனதுனா 75 தொகுதியில போட்டிட்டாங்க காங்கிரஸ். ஆனா ஜெயிச்சது என்ன பாத்தீங்கன்னா 19 தான். இதை வச்சுட்டு மனக்கசப்புல ஆர்ஜேடி அப்பவே இருந்தாங்க, 2020 இருந்தாங்க. இந்த தடவை அவர் தேஜஸ்வி யாதவ் என்ன சொன்னார்னா, அதுவும் லாலு சொல்லி 50-55 மேல தர வேண்டாம், ஏன்னா இது ரொம்ப ரிஸ்கா இருக்கு, நம்ம கேண்டிடேட்டுக்கே நிறைய ஓட்டு கிடைக்கும் காங்கிரஸ் கேண்டிடேட்டோட. அதனால என்ன ஆச்சு, மேக்சிமம் 55 தான் சொன்ன உடனே அதை வச்சுதான் ஓடிட்டு இருந்தது. இவங்க 68 பேர் சொல்லிட்டாங்க. இப்ப ஃபைனல் பிக்சர் இனிமேதான் தெரியும் எவ்வளவு பேர் இருக்காங்க, எத்தனை பேர் வித்ட்ரா பண்ணிட்டாங்க, இல்ல வித்ட்ரா பண்ணாம இல்லாட்டி கூட அப்புறம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இல்ல ஏன்னா பிறகு லாஸ்ட் டேட் தாண்டிச்சு. லாஸ்ட் டேட் தாண்டின பிறகு அவங்க பேர் இருக்கும். ஆனா அவங்க வெளிப்படையா வந்து மீட்டிங்ல சொல்லணும், நான் வந்து வித்ட்ரா பண்ணிட்டோம், இந்த தொகுதிக்கு எங்க கூட்டணி மெகா கூட்டணி கேண்டிடேட் இவங்க தான் சொல்லணும். மொத்தத்துல பாத்தீங்கன்னா இதுல பல குழப்பங்கள் கலந்து இருக்கு. சரி, எப்படி போறதுங்கிறது இனிமேதான் தெரிய போறது. ஆனா ஒண்ணு பாத்தீங்கன்னா, எங்கேயோ ஒரு இடத்துல எதிர்கட்சிகளோட ஸ்டீம் இருக்கு பாத்தீங்களா. அதாவது ஒரு ஒரு முதல்ல ஆரம்பம் ஒரு மாதிரி இருந்துச்சு. இப்ப முடியும் போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டீம் குறைஞ்சு போச்சு. இது திருப்பி மீண்டும் எப்படி பிக்கப் ஆக போகுது, திருப்பி ராகுல் காந்தி ஒரே மேடையில திருப்பி தேஜஸ்வியோட கேம்பெயின் பண்ணுவாரா, இல்ல தான் ஒரு காங்கிரஸ் கேண்டிடேட் பண்ணிட்டு போயிடுவாரா, இதெல்லாம் பல கேள்விகள் இப்ப வருது. ஏன்னா நேரம் ரொம்ப கம்மியா இருக்குது. நவம்பர் 6ஆம் தேதி முதல் கட்ட தேர்தல், நவம்பர் 11ஆம் தேதி 2வது கட்ட தேர்தல், 14ஆம் தேதி ரிசல்ட் வரப்போகுது. நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு. இதே நேரத்துல என்டிஏல பாத்தீங்கன்னா தொடர் ஆரம்பத்துல பிரச்சனைகள் இருந்தது. இப்படி எப்படி ராம்விலாஸ் பாஸ்வானோட மகன் சிராக் பாஸ்வானை மேனேஜ் பண்ணிட்டாங்க. தேர்தலுக்கு நிதிஷ்குமார் தான் எங்க தலைமையில தான் நடக்கிறது, அதை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க. இப்ப வர 26-27 தேதிக்கு பிறகு பாத்தீங்கன்னா பிரதமரே கேம்பெயின் ஆரம்பிச்சிருவார். இந்த பக்கம் இருக்கும் பொழுது இந்த கட்பந்தன்ல அது ஒரு இதுவா இருது. அண்ட் எல்லாத்தோடய ஆச்சரிய ஷாமலா இந்த பிஆர் தேர்தல் என்னன்னா, பிரசாந்த் கிஷோரோட ஜன் சுராஜ் பார்ட்டி எந்த ஸ்பீட்ல ஆரம்பிச்சாங்களோ எல்லா இடத்துலயும் இவரே ஒரு ஆண்டு காலமாக ஒரே பயணம் யாத்திரை போட்டு அந்தந்த ஒரு பிஆர்ல ஒரு கிராமத்தை விடல, அதெல்லாம் பண்ணிட்டு தானும் போட்டியிடதா சொன்னாரு. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா கடைசியில தேஜஸ்வி யாதவோட ராகோபூர் தொகுதியில கூட நான் நிற்க போறேன் அப்படின்னாரு. ஆனா கடைசியில பின் வாங்கிட்டார். ஆனா அங்க அந்த கேண்டிடேட்ஸ் எல்லாம் வந்து அமித்ஷா அவர்கள் வந்து தடுக்கிறாரு, நிறைய பேரை வித்ட்ரா பண்ண வைக்கிறாரு, சில பேரெல்லாம் மிரட்டுறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவர் பப்ளிக்காவே சொன்னாரு பிரசாந்த் கிஷோர் அவர்கள். உண்மையிலே என்ன நடக்குது, அப்படி ஒரு சுச்சுவேஷன் அங்க இருக்கா? பிஜேபி வந்து அந்த அளவிற்கு ஜன் ஸ்வராஜ் அவங்க அந்த கட்சியை வந்து எதிரியா பாக்குதா? இல்லைங்க, அதுல என்ன ஆயிருக்குன்னா, இவர் எப்ப பின் வாங்கிட்டாரோ கட்சிக்குள்ள பல இடத்துல கான்பிடன்ஸ் விழுந்துருச்சு. இவ்வளவு பில்டப் பண்ண பிறகு தான் நிற்க போறேன் மக்கள் முடிவு பண்ணுவாங்க, கடைசி வரையில் எல்லாம் பண்ணிட்டு ராகோபூர் போற மாதிரி போயிட்டு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க நான் நிற்க வேண்டான்னு அப்படின்னு அவர் டக்குன்னு மாத்திட்டாரு. எங்கேயோ ஒரு இடத்துல அவர் கான்பிடன்ஸ் குறைஞ்சிருச்சு. இதுல அதிசயமும் என்ன என்றா, அதாவது பாருங்க, பிலிம் ஹீரோஸ் வந்து பிலிம் டைரக்டரா இருக்காங்க. ஆனா எந்த பிலிம் டைரக்டராவது ஹீரோ ஆனா நினைச்சது ரொம்ப கம்மி. அவங்க டைரக்ட் பண்ணிட்டு ஆனா ஹீரோ ஆக்ட் பண்ண மாட்டாங்க, ஒரு சைட் ரோல்ல தன் படத்துல ஆக்ட் பண்ணுவாங்க. இதே கதை தான் இங்க. இவர் பல கட்சிகளுக்கு திமுக உள்பட திரிணாமுல் காங்கிரஸ் உள்பட, ஏன் இந்த ஜனதாதள் நிதிஷ்குமாருக்கே அவர் தேர்தல் ஆலோசகராக இருந்திருக்காரு, போல் அனலிஸ்ட். இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு கடைசியில நீங்க என்ன பாக்குறீங்கன்னா, தானே நிற்கும் பொழுது வரும் பொழுது விழுந்துருச்சு. இதனால நான் கேள்விப்படுவது என்னன்னா, பிஆர்ல ஜன்சுராஜ் கேண்டிடேட்ஸ் பாத்தீங்கன்னா அரசியல்ல அனுபவம் இல்லாதவங்க, முன்ன எந்த கட்சியிலும் இல்லாதவங்க இல்ல. சில பேர் இருக்காங்க, ஆர்ஜேடியில வந்தவங்க, காங்கிரஸ்ல இருந்து வந்தவங்க இருக்காங்க. ஆனா பெரும்பாலும் பாத்தீங்கன்னா மத்த துறையிலிருந்து வந்தவங்க.
அதாவது கல்வித்துறையிலிருந்தோ இல்ல இன்ஜினியரோ இல்ல ஐபிஎஸ் ஆபீசரோ, காவல்துறை, இந்த துறை, பல துறையிலேருந்து வந்தவங்க, பல வாக்ஸ் ஆஃப் லைஃப் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி பல இதுல இருந்து வந்தவங்க. அதனால அவங்களுக்கு பொலிட்டிக்கல் அனுபவம் இல்லை. இதுல இவரே என்ன உட்கார்ந்துட்டாரு, அப்ப நம்ம ஜெயிப்போமா மாட்டோம்னு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. அதாவது இவர் என்ன சொல்லிட்டே இருந்தாருன்னா, அங்க பீகார்ல பீகார் மொழியிலே சொல்லுவாங்க ஓட் கட்டுவாம்பாங்க. ஓட் கட்டுவான்னா அந்த அந்த கட்சியோட வேலையோ கேண்டிடேட் வேலையோ ஓட்டு வெட்டுவது. அந்த மாதிரி இவர் ஓட் கட்டுவாயி கிங் மேக்கர் ஆலான்னு நினைச்சாரு. அதாவது ஓட் கட்டுவா ஆரம்பிச்சு யார் பதவியில வருவாங்கிறத நாங்க தான் தீர்மானிப்போம், தேர்ட் பார்ட்டி, தேர்ட் ஃபோர்ஸ். இதுக்காக அவர் மீடியாலே பப்ளிசிட்டி தனக்கே கொடுத்துட்டாரு. பல ஊழல்களுக்கு இன்டர்வியூ அதே லைன்லயே சொன்னாரு, நாங்க இல்லாம அடுத்த ஆட்சி இல்லைன்னாரு. ஆனா இந்த மெகா கூட்டணி, அதாவது மெகா கூட்டணியில் நடந்த குழப்பம், ராகுல் காந்திக்கும் தேஜஸ்வி யாதவுக்கும் உள்ள ஒரு மனஸ்தாபம், இதை தவிர்த்து என்டிஏல பெரிய பிரச்சனை, பாம்பே வெடிக்கும் நினைச்சாங்க, அது நடக்கல. ஏன்னா ஜேடியுக்கும் பிஜேபிக்கும் சீட் ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க. 101 101 டோட்டல் 243. இதெல்லாம் பார்க்கும் பொழுது எங்கேயோ ஒரு இடத்துல ஜன்சுராஜ் பார்ட்டி ஒரு தனக்கு தானே ஒரு பிரேக் போட்டுட்ட மாதிரி இருக்குது. சரி. அதே நேரத்துல வந்து தேஜஸ்வி யாதவுடைய வாக்குறுதிகள்லாம் ரொம்ப ப்ராமிசிங்கா இருக்கே. குறிப்பாக மகளிரை நோக்கி அவங்க கொடுத்திருக்கக்கூடிய ப்ராமிசஸ் வந்து அது வந்து அந்த தேர்தலை எந்த அளவுக்கு அவங்க சைடு கொண்டு போகும்னு நினைக்கிறீங்க? இதுல பாருங்க, முதல்ல என்டிஏ ஆரம்பிச்சாங்க. என்டிஏ தரப்புல இருந்து நிதிஷ்குமார் சொன்னாரு, எல்லாம் ஒரு எலிஜிபிள் கேட்டகரியில வரவங்களுக்கு எல்லாருக்கும் மாசம் 10,000 ரூபாய் வரப்போகுது, நாங்க டிரான்ஸ்பர் பண்ணிட்டாரு. அதுக்கு பிஎம் அதுக்கு மேல வர டிரான்ஸ்பர் பண்ணாரு. அந்த டிரான்ஸ்பர் பண்ண ஃபிகர்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இதுவரை 1,00,000 கோடிக்கு மேல உள்ள மகளிர்களுக்கு அவங்க பேங்க்ல வங்கியில போய் சேர்ந்துருச்சு 10,000. இதை தவிர்த்த பல ஸ்கீம்ஸ் மூலமாக தரோன்னு வேற சொல்லியிருக்காங்க என்டிஏ தரப்புல இருந்து. இதை சொன்ன பிறகு இவர் என்ன பண்ணாரு, முதல்ல அதாவது மெகா கூட்டணி தரப்புல இருந்து ஒரு 10, அதாவது தேர்தல் குறிப்பு ஒரு இதுவா இருக்கும், தேர்தல் பத்திரிகை ஒரு ஜாயிண்ட் மேனிஃபெஸ்டோன்னு சொன்னாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இவர் சொன்னாரு, ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு நபருக்கு இந்த வேலை, அரசு வேலை, சர்க்காரி வேலைன்னாரு. அங்க பாத்தீங்கன்னா எக்கச்சக்க குடும்பங்கள், பல கோடி குடும்பங்கள். அப்படின்னா 1,75,00,000 பேருக்கு அவருக்கு வேலை வாய்ப்பு தரணும்னு சொல்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அவர் பெரிய ப்ராமிஸ் பண்ணி ஆரம்பிச்சாரு. அதுக்கு பிறகு சரி, இந்த நம்ம கூட்டணி பிரச்சனை இருக்கும் பொழுது இது ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்க, அதான் 30,000 ரூபாய் தரேன், அவங்க 10,000, நாங்க 30,000. இது எங்கேருந்து வரப்போறது? பீகாரோட முழு பட்ஜெட்டை 3,00,000 கோடிக்கு மேல கிடையாது சொல்றாங்க. இதெல்லாம் பார்க்கும் பொழுது இது எப்படி கணக்கு வரப்போகுது? இவர் என்ன நினைக்கிறாரு, எப்படியா? ஏன்னா இவருக்கு இன்னொரு பிரச்சனை வந்துட்டு இருக்கு ஷாம்லா, என்னன்னா இவர் மேல தொடர்ந்து ஊழல் வழக்குகள்ல தொடர்ந்து இருக்கு. சமீபத்துல கூட ஐஆர்சிடிசி வழக்கு ஒண்ணுல கூட மாட்டிட்டாரு. ஏன்னா ஐஆர்சிடிசி ஹோட்டல்ல வாங்குறதுல இவங்க ஆளே வாங்கி பண்ணாங்க. அதுக்கு முன்பு இன்னொரு கேஸ் ஓடிட்டு இருக்கு. அதாவது வேலை வாய்ப்பு தரேன்னு சொல்லி கிராம மக்களிடமிருந்து அவங்க நிலத்தை வாங்கிட்டாங்க. அதெல்லாம் கன்சாலிடேட் பண்ணி ஒரு லேண்ட் பூலா பண்ணி அதை முழுமையாக வாங்கினது லாலு, ராபிடி தேவி குடும்ப நபர்கள். அந்த வழக்கு ஒன்று ஓடிட்டு இருக்கு, சிபிஐ கோர்ட்ல ஓடிட்டு இருக்கு. லாலுவே ஆல்ரெடி கன்விக்டட். அதுக்கு பிறகு இவர் பேர்ல இருக்கு. இதுவே ஒரு காரணமா கூறப்பட்டது, ராகுல் காந்தி இவரை சிஎம் சொல்ல கொஞ்சம் பின் வாங்குறாரு. நாளைக்கு இவர் தேர்தல் முடிந்த பிறகு ஏதாவது ஒரு கேஸ்ல கன்விக்ஷன் வந்துருச்சுன்னா இவர் இறங்க முடியாயிடும். அதை ஓப்பனா வைக்கலாம்னு ராகுல் காந்தி நினைச்சாரு. ஏன்னா லாலு பிரசாத் யாதவ் இஸ் ஈக்குவல் டு கரப்ஷன்ங்கிறது பீகார்ல ரொம்ப அடிச்சு ஆணி மாதிரி பதிஞ்சது. இப்ப பிஜேபியை தடுக்கிறதுக்காக, மோதிக்கு எதிர்த்து செய்வதற்காக என்ன ஊழல் இருந்தாலும் பரவாயில்ல சொல்லி கை கொடுத்த இந்த மெகா கூட்டணி. ஆனா பிஜேபி பொறுத்து மட்டும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பாருங்க நிறைய கேண்டிடேட் எல்லாம் இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு சிஎம் ஃபேஸ் நிதிஷ மேட்ச் பண்ற மாதிரி இல்லை. ஏன்னா அந்த குறிப்பிட்ட வகுப்பை சார்ந்தவர்கள் அவர்களிடம் அவ்வளவு கிடையாது, டெவலப் ஆயிட்டு இருக்காங்க. அதனால டெபுட்டி சிஎம் வச்சு இன்னும் மேனேஜ் பண்ணுவோம், சிஎம் உயிரோடு இருக்கிறவர்கள் இவர் பின்னாடி நிற்போம், அதுக்கப்புறம் பார்த்து போன இவங்கள கொஞ்சம் தங்க ஆம்பிஷனை குறைச்சு வாசிக்கிறாங்க பீகார்ல.
இப்ப அதே நேரத்துல கர்நாடகால ஒரு டெவலப்மெண்ட்ட பார்க்குறோம். சித்தராமையா அவர்கள் வந்து அவர்களுடைய அரசியல் வந்து வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து முடிய போகுது அப்படின்னு அவருடைய பையனே வந்து சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயத்த வந்து நம்ம பார்க்கிறோம். இத எப்படி நம்ப வந்து சொல்ல உண்மையாவே அங்க வந்து ஏதாவது சேஞ்சஸ் நடக்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தெரியுதா? ஏன்னா ஆல்டர்னேட்டிவ் பெர்சனையுமே அவரே சொல்லியிருக்காரு. இவருக்கு பாருங்க வந்து இந்த சேம் ஐடியாலஜி இருக்கு. இவருக்கு அந்த டேலண்ட் இருக்கு. ஸோ இவரு தான் அடுத்து வந்து வருவாரு அப்படின்னு அவரே ஒரு கேண்டிடேட்டையும் அவரே வந்து போஸ்ட் பண்றாரு. அதுவும் அவருடைய பையனே சித்தராமையா அவர்களுடைய பையனே இந்த விஷயத்த சொல்றாரு. இத நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்லைங்க, அவர் தன்னோட தகப்பனார், அதாவது கர்நாடகா முதல்வர் சித்தராமையாவோட அரசியல் பயணம் முடிவுக்கு வந்து கொண்டு இருக்கிறதுன்னு சொல்றதை விட அவர் அடுத்த பேர் எடுத்திருப்பாருங்க, யதீந்திரா. அதாவது சித்தராமையோட மகன் யதீந்திரா. அவர் என்ன சொல்றாரு, அந்த மாதிரி அடுத்த இது ஆள் யாரு பார்த்தாலும் அது சதீஷ் ஜர்கியோலி தான். சதீஷ் ஜர்கியோலி ட்ரைபல் லீடர். அவர் பெல்காவியை சேர்ந்தவர். அவர் இதுல இந்த இவர் பேர் எடுத்து என்ன முக்கியம் என்னன்னா, அவர் சித்தராமையாவோட ஸ்ட்ராங் சப்போர்ட்டர். சித்தராமையா தொடர்ந்து என்ன சொல்லிட்டு வர்றாரு, நான் முழு 5 ஆண்டு காலம் நான் இருப்பேன், என்னை யாரும் நாத்த முடியாதுன்னு ஒரு பக்கம் சொல்லிட்டே வர்றாரு. இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த பேச்சு தொடர்றது என்ன, அப்போ ஒப்பந்தம் ஒண்ணு இருந்தது 2023 தேர்தல் வந்த பிறகு. அதாவது சித்தராமையா 2.5 ஆண்டு காலமும் அதுக்கு பிறகு DK சிவகுமார் 2.5 ஆண்டு காலம். இது அன்அபிஷியலா ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி சொல்லப்பட்டது. ஆனா சித்தராமையாவோட ஆதரவாளர்கள், அவர்கள் எம்எல்ஏஸ், அமைச்சர்கள், இந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது, இவர் முழுமையா 5 ஆண்டு காலம் இருப்பாரு சொல்லிட்டு வந்தாங்க. ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன பாத்தீங்கன்னா, கர்நாடகால இது 2.5 ஆண்டு கால பிரகாரம் பிறகு கட்டாயமா ராகுல் காந்தி ஒரு முடிவு எடுத்து இவரை நாத்தி விடுவாரு சித்தராமையா. ஆகையால் சித்தராமையா என்ன கிளியரா சொல்றாரு, என்ன வேணா நாத்திக்கங்க, ஆனா கட்டாயமாக DK சிவகுமார் ஆக முடியாது. அதனால சித்தராமையா நடுவில் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு பாருங்க. இந்த தன் மகன் சொல்வதற்கு முன்பாக 2-3 ஸ்டேட்மெண்ட் எடுப்போம். ஒரு ஸ்டேட்மெண்ட்ல சொன்னாரு, அவர் தான் முதல்வர் ஆக முடியும், யாருக்கு அதிகமாக எம்எல்ஏ சப்போர்ட் அதிகமா இருக்கும் அவங்க தான் ஆக முடியும்ட்டாரு. அதாவது என்ன, DK சிவகுமார் பக்கம் அவ்வளவு எம்எல்ஏ கிடையாது. ஒன்று. இரண்டாவது, இவர் அதுவும் சொல்ல ஆரம்பிச்சார் என்னன்னா, இதுவரையில் வந்து ஒரு தலித் சிஎம் ஆனது கிடையாது, அதனால தலித் சிஎம்க்கு சான்ஸ் இருக்கு, அதையும் அவங்க சைட்ல கலப்பப்பட்டு. அதனால பரமேஸ்வராங்கிறவர் உள்துறை அமைச்சர், கர்நாடகோட உள்துறை அமைச்சர், அவரும் இதை கொஞ்சம் இது பண்ணாரு, சரி நமக்கு ஒரு சான்ஸ் இருக்கும் போல இருக்குன்னு. இதை தவிர்த்து காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன் கர்கே, அவரோட மகன் பிரியங்க் கர்கே, ஏன்னா அவங்க தலித் சமுதாயம். அவர் பிரியங்க் கர்கேக்கு என்னடா கொஞ்சம் தனக்கு, நான் வந்து சித்தராமையோட ஒன்னும் அதிகமாக பிஜேபிக்கு எதிர்த்து RSS எதிர்த்து இருக்கேன், இந்த மாதிரி சொன்னானா ராகுல் காந்தி நம்ம பக்கம் திரும்புவாரோ, அதனால்தான் நடுவில் சொன்னாரு RSS மேல தடை விதிக்கணும், RSSல இருக்கிறவங்க மத்த இதுல பங்கெடுக்க கூடாது, அரசியல் ஊழியர்கள் RSSல சேரக்கூடாது. அப்படி பெரிய அளவுல இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இருந்தும் இவங்களோட எல்லா இதுவுமே என்னன்னா, எப்படியாவது ராகுல் காந்தி நம்ம மேல திரும்ப மாட்டாரா, எவ்வளவுக்கு எதிர்த்து சொல்றோமோ அது. இதுல ரொம்ப அப்பாவி இடத்துல இருக்கிறது நம்ம DK சிவகுமார். கட்சிக்காக விடாம எவ்வளவு நிதி உதவி வேணுமோ நிறைய கொடுத்திருக்காரு, காங்கிரஸுக்கு கொடுத்துட்டே இருந்திருக்காரு, குடும்பத்துக்கு, மேல் குடும்பத்துக்கு, கட்சிக்கு, ராகுல் காந்தி பயணத்துக்கு, அந்த இது பண்ணாரு நடுவுல யாத்திரைக்கு, பாரத் ஜோடோ யாத்திரை, எல்லாத்துக்கும் அவர் தான் செலவு. அவர் ATM மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணியிருக்கார் சிவகுமார். ஆகையால் பிரியங்கா காந்தி போல அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, காங்கிரஸ் மேலிடத்துல இவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தானோ. இதற்கிடையே பாருங்க பல குழப்பங்கள் இதுல வந்திருக்கு. என்னன்னா, இவர் சித்தராமையா வந்து பாத்தீங்கன்னா, அவர் வந்து அவரோட ஃபார்முலாவே, அதாவது OBC பிளஸ் மைனாரிட்டிஸ் பிளஸ் தலித்ஸ் 5 ஒரு ஃபார்முலா வச்சிருக்காரு. அதுல பாத்தீங்கன்னா பழங்குடியினர், ஹரிஜன், தலித், அப்புறம் நம்ம சில பேக்வர்ட் கம்யூனிட்டிஸ் OBC லிஸ்ட்ல வரவங்க, அதுல வந்து எடிகா, அப்புறம் மற்ற 2-3 கம்யூனிட்டி வச்சு அவர் பண்றாரு. இவர் DK சிவகுமார் வந்து ஒக்கலிகா. இதற்கிடையே பழைய 2018 சித்தராமையா ஒரு ஜாதி கணக்கீடு எடுத்தாரு இவரோட அரசுல. அதுல என்ன ஆச்சு, லிங்காயத் சமுதாயமும் சரி ஒக்கலிங்க சமுதாயம் அவங்களுக்கு அதிர்ச்சி, அவங்க ஃபிகர்ஸ் குறைக்கிச்சு காமிக்கப்பட்டது.
இதனால அவங்களோட எம்எல்ஏஸ் மத்தியில ஒரு சித்தராமையா எதிர்த்து எதுக்கு இந்த சர்வே பண்ணக்கூடாது அவங்க போய் ராகுல் காந்தி கிட்ட சொன்னாங்க. இப்ப ராகுல் காந்தி சொன்னாரு, சரி திருப்பி இன்னொரு தரம் பண்ணுங்க. பல கோடிகள் செலவழித்து, ஏன்னா இது சென்சஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ண முடியாது, சென்சஸ் ஒன்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பண்ண முடியும். இதை ஜாதி சர்வே சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப தமிழ்நாட்டிலே பாருங்க, இந்த மாதிரி சர்வேக்கு நம்ம முதல்வர் ஸ்டாலின் இதுக்குள்ள நுழையல. ஏன்னா இது பெரிய வம்புன்னு. இதுல ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஜாதி இவ்வளவு சதவீதம் நினைச்சிட்டு இருக்கும் போது ஃபிகர் குறைச்சு போச்சு வச்சுக்கோங்க, அவங்க சர்வே மேல சந்தேகப்படுவாங்க. இப்ப தமிழ்நாட்டையே எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி ஒரு சர்வே தமிழ்நாடு அரசு செய்திருந்தால் எவ்வளவு பெரிய கொந்தளிப்புக்கு ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. எந்த கம்யூனிட்டி தங்க பார்கெயின் பண்றாங்க, நாங்க 10%, 12% சொல்லி பார்கெனிங் பண்றாங்க. அது இட ஒதுக்கீடா இருக்கட்டும், இல்ல கட்சியில டிக்கெட் ஒதுக்கீடா இட ஒதுக்கீடா இருக்கட்டும். அப்படி இருக்கும் பொழுது இது கர்நாடகால இது ஒரு பிரச்சனை ஓடிட்டே இருக்கு. இந்த சர்வே இதுல எல்லாம் பார்க்கும் பொழுது டி.கே. சிவகுமார் என்ன நினைக்கிறாரு, நம்பினோர் கெடுவதில்லை மாதிரி அவர் முழுமையா நம்பிக்கை வச்சுட்டு இருக்காரு நம்ம இவர் மேல, ராகுல் காந்தி மேலேயும், சோனியா காந்தி மேலேயும், பிரியங்கா காந்தி மேலேயும். நான் இவ்வளவு கொடுத்துருக்கேன், இவ்வளவு செஞ்சிருக்கேன், அவங்க நன்றி மறக்க மாட்டாங்க. ஆனா காங்கிரஸ் கட்சிக்குள்ள நன்றி கின்றிலாம் ஒண்ணும் கிடையாது. யார் யூட்டிலிட்டியோ அது யூட்டிலிட்டி பொறுத்து இருக்கு. ஆனா சித்தராமையா உனக்கு ஒரு கங்கணம் கட்டிட்டு இருக்காரு, எனக்கு பிறகு யார் வேணா வரட்டும், டி.கே. சிவகுமார் வரக்கூடாது. ஆனா ஒண்ணுங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், 2000 இதுக்கு முன்பாக 18க்குள்ள அப்புறம் பாத்தீங்கன்னா 2023 தேர்தலுக்கு முன்னாடி ஒரு தேர்தலில் பாத்தீங்கன்னா குமாரசுவாமி சிஎம் பண்ணி இவர் வெளியில இருந்தாரு, காங்கிரஸ் சப்போர்ட்டடா இருந்தது. குமாரசுவாமி அதாவது ஜனதாதள் நம்ம தேவகவுடாவோட செக்குலர் ஜேடி ஜனதாதள் செக்குலர் ஜேடிஎஸ், அதுல குமாரசுவாமி காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணது இவருக்கு பிடிக்கவே இல்லை. அதனால என்ன பண்ணாரு, தன் கட்சிக்காரங்களையே சித்தராமையா அவங்கள காங்கிரஸ்ல ரிசைன் பண்ணி சொல்லிட்டு பிஜேபிக்கு போங்க, இந்த கவர்மெண்ட்டை கவுக்கணும்னாரு. அவர் ஆட்சியில இருந்து டிஸ்டர்ப் பண்ணானா அந்த ஆட்சி தொடருமாங்கிறது ஒரு கேள்விக்குறி. அதனால்தான் இப்ப ஒரு புது கண்டிஷன் வைக்கிறாரு, எனக்கு பிறகு சதீஷ் ஜர்கியோலி. அதுல சதீஷ் ஜர்கியோலி குடும்பம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்ஃபுளுன்ஷியல் ஃபேமிலி ஜர்கியோலி. அதுல ஒருத்தர் பிஜேபியில இருக்காரு, ரமேஷ் ஜர்கியோலி. சதீஷ் ஜர்கியோலி மகள் ஒரு ஜெனரல் கான்ஸ்டிடுவன்சில இருந்து காங்கிரஸ் எம்பி லோக்சபா. இந்த மாதிரி ஒரு ஒரு குழப்பமான நிலை. ஆனா இதுல மொத்தத்துல பாத்தீங்கன்னா அரசு வேலைகள் பாதிக்கப்பட்டிருக்கு. அதை தவிர்த்து கர்நாடகா அரசு கிட்ட பணம் கிடையாது. இந்த பிரியங்கா காந்தி அறிவிச்ச சில திட்டங்கள் இருக்கு பாருங்க, பஸ் ஃப்ரீ, அது ஃப்ரீ, இது ஃப்ரீடு. அப்புறம் அதை தவிர்த்து கஜலட்சுமி இந்த ஸ்கீம், அந்த ஸ்கீம், இந்த ஸ்கீம், அதாவது லட்சுமி பேர்ல பல மகளிர்களுக்கான ஸ்கீம் எல்லாம், அதெல்லாம் போய் கஜானா காலி. ஒரு நெருக்கடியில போயிட்டு இருக்கு. திருப்பி மத்திய அரசையும் பிரதமர் மோடியும் திட்டிட்டு இருக்காங்க, பணம் கொடுக்கல, பணம் கொடுக்கல. ஏன்னா சட்டியில ஒண்ணுமே இல்லை, சட்டியில ஒண்ணு இல்லைன்னா என்ன வரப்போறது, ஒண்ணுமே வரல. இந்த நிலைமையில இந்த பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் வருது. எல்லாரும் எதிர்பார்க்கிறது என்னன்னா, பீகார் தேர்தல் முடிந்த பிறகு ராகுல் காந்தி ஒரு பெரிய முடிவு எடுப்பார் கர்நாடகா பொறுத்து எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. சரி. இப்ப அதே நேரத்துல யோகி ஆதித்யநாத் அவர்கள் மீண்டும் வந்து ஒரு இஸ்லாமிய அரசியலை கையில் எடுக்கிறார். என்ன பீகார் எலெக்ஷன்னாலயா? எதற்காக திரும்பி பிஜேபி அதை நோக்கி பயணிக்குது? ஏன் யோகி ஆதித்யநாத் அந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்றாரு? இல்ல, அவர் தொடர்ந்து சொல்வது என்னன்னா பாருங்க, அவரோட இது உத்தரப்பிரதேசத்தில் அவர் சொல்வது என்னன்னா, ஜஸ்டிஸ் டு ஆல், அப்பீஸ்மென்ட் நன்னுங்கிறது அது பிஜேபியோட ஒரிஜினல் ஸ்லோகன். எல்லாருக்கும் நியாயம், யாருக்கும் இது கிடையாது, யாரையும் அப்பீஸ் பண்ண மாட்டோம். அதுல அவரோட ஒரு இது பின்ன பில்டப் பண்ணிட்டாராங்க. இப்ப வந்து 1900 கடைசி தேர்தல் நடந்தது 2022. இப்ப திருப்பி 2027 யூபி தேர்தல் வருது. அவர் 2 விஷயம் பண்றாரு. ஒரு பக்கம் வளர்ச்சி திட்டங்கள் எல்லாம் எப்படி செயல்படுத்திக்கிறோங்கிறத ப்ரொஜெக்ட் பண்ணிட்டே இருக்காரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து இந்த வெறும் இந்த இஸ்லாமியர்களை விட இஸ்லாமியர்களை அப்பீஸ் பண்ற மாதிரி இஸ்லாமிஸ்ட், அதாவது எக்ஸ்ட்ரீம் ஹார்ட்லைன் இஸ்லாம் பாலிடிக்ஸ், அந்த சப்போர்ட் பண்ற சமாஜ்வாதியை தான் குறி வச்சிட்டு இருக்காரு. முலாயம், அதாவது இவர் மேல அகிலேஷ் யாதவ் மேல குறி வச்சு பேசுறாரு. இப்ப பாருங்க, தொடர்ந்து கடந்த ஒரு 3-4 வருடமாக அயோத்தியால பாத்தீங்கன்னா ஒரு தீப உற்சவம் நடக்குது. வருடம் பாத்தீங்கன்னா 20 லட்சம் இந்த மண் விளக்குகள்
ம், ம், அயோத்தியாவுல சராயு நதிக்கரையில ஏத்தி வச்சாங்க. ம், ம். இந்த தடவை 23 லட்சம் வழக்குகள் ஏத்தப்பட்டது. மண் வழக்குல எண்ணெய் ஊத்தி திரி போட்டு வழக்கு ஏத்திட்டாங்க. இதுல என்ன பாத்தீங்கன்னா, இதுல ஒரு ஒரு வளர்ச்சி திட்டம் இருக்குது. பல ஏழை மக்கள் அவங்க எல்லாம் இந்த மண் வழக்கு பண்ணி அதை இது பண்ணி பண்றாங்க. அது திட்டம் பாப்புலரா இருக்கு. இது வேர்ல்ட் ரெக்கார்டுக்கு போயிடுச்சு. இப்போ கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்டு வந்தாச்சு. இவ்வளவு வழக்குகள் ஏத்தி அதை தீப் உஸ்தவம்னு, தீபாவளினாலே தீபாவளி என்ற பொருளை என்னன்னா வரிசையா வழக்குகள் ஏற்றி வைப்பது. அதை அவர் இது பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா தன்னோட இமேஜை காமிக்கிறார். அயோத்தியால கோவில், ராமர் கோவில் இதாச்சு, அது பிராண பிரதிஷ்டை ஆகி அந்த கோவில் திறக்கப்பட்டது. அயோத்தியாவை டெவலப் பண்ணி ஒரு டூரிஸ்ட் ஹப் ஆயிடுச்சு. அதனால அந்த இடத்துல இருக்கிற எக்கனாமிக் ஆக்டிவிட்டியில அதிகமாயிடுச்சு. பல கடைகள், ஹோட்டல்கள், ரெஸ்ட் ஹவுசஸ், ரெஸ்டாரண்ட்ஸ் அங்க அயோத்தியால இருக்கிற சுத்திப்புறம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லாம இருந்தது. அதெல்லாம் பல இது வளர்ச்சி ஆயிடுத்தாங்க. அதனால நில விலை ஏறிச்சு. அவங்க நிலம் வாங்கி வச்சிருக்காங்க. இப்ப புது புது ஹவுசிங் சொசைட்டிஸ் வருது. அதே மாதிரிதான் மதுரால பாத்தீங்கன்னா பிருந்தாவனத்திலயும் அங்கேயும் இந்த மாதிரி நிறைய இது. ஏன்னா பல பேர் நினைக்கிறாங்க, சரி கடைசி காலத்துல நம்ம அங்க ஒரு குடிசையா போட்டுட்டு அங்க கிருஷ்ணாராமா சொல்லிட்டு இருப்போம்னு. அதனால அந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்குது. இப்ப அயோத்தியால இதெல்லாம் செஞ்ச பிறகு அதை தவிர்த்து ஷாம்லா, யோகி பாருங்க, வெறும் கோவில் இதை பத்தி பாக்குறது இல்ல, அவர் பல திட்டங்களை தீவிரமா இது பண்றாரு. ஒரு பக்கம் தன்னை ஒரு அன்காம்ப்ரமைசிங் லீடர், அதாவது இவங்க ஒரு பக்கம் மதசார்பற்ற அரசியல் சொல்றாங்க எங்களை, இன்னொரு பக்கம் நிஜமாவே எந்த மதத்தை இது பண்ணாமங்க சட்ட ஒழுங்கு, வளர்ச்சி திட்டங்கள், ஊழலுக்கு எதிர்த்து அந்த மாதிரி ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் தரதா யோகி தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறார். ஏன்னா இதுவரையில் 2 தரம் ஜெயிச்சுட்டாரு, இப்ப 3ஆம் தரம் வருது. இதுக்கு பிறகு என்ன சொல்றாங்க, மோடிக்கு பிறகு யாருன்னா பிஜேபியில, அது யூபியில எல்லாம் பாத்தீங்கன்னா யோகி பேர் எடுக்கிறாங்க. சோ இந்த மாதிரி ஒரு பெரிய பிக்சர் ஒண்ணு உண்டாயிட்டு இருக்கு அங்க. சரி. கடைசியா கேரள அரசு வந்து பிஎம் ஸ்ரீ திட்டத்திற்கு வந்து ஒப்புதல் அளித்திருக்கிறது. அதை ஏற்றுக்கொண்டு விட்டது அப்படின்ற செய்தி. இவ்வளோ நாளைக்கு அப்புறம் இந்த இடத்துக்கு போ வேண்டிய அவசியம் கேரளாவுக்கு ஏன் ஏற்பட்டுச்சு? எதனால இது நடந்திருக்குன்னு நீங்க பார்க்குறீங்க? இவங்க தொடர்ந்து எதை சொல்லிட்டு வராங்க, பாஜகவோட கேம்பெயின் பாத்தீங்கன்னா அது பிரதமர் உள்பட என்ன சொல்வது, பிள்ளை நல்ல திட்டங்கள் எல்லாம் அங்க வச்சிருக்கோம், இந்த திட்டங்கள் எல்லாம் அரசியல் காரணத்துல இத இது பண்ணுவது இல்ல, செயல்படுத்துறதுல இல்ல. இப்ப மமதா பாருங்க, பல திட்டத்தை செயல்படுத்தல, அதுக்கு பதிலா பேரை மாத்தி தன்னோட திட்டமா முதல்வர் திட்டம் பேர் கொடுத்துடுறாங்க. இப்ப தேர்தல் வரப்போகுது கேரளால, இது ஒரு பேச்சு பொருளாயிடும். ஏன்னா கட்டாயமாக பாஜக எடுத்து சொல்லுவாங்க, பாருங்க பிரதமர் மோடி இவ்வளவு செய்யணும்னு நினைச்சாரு, இதுக்கு நிதி கூட தயாரா இருந்தாங்க, இவங்க தயாரா இல்ல, அதனால அதை தன்னை இதை குறைச்சிக்கிறதுக்கு இந்த நேரத்துல இது பண்ற மாதிரி சொல்றாங்க. இதுதான் மெயின் காரணம். ஏன்னா இது ஒரு இஷ்யூவா இருக்குது. பல நல்ல திட்டங்கள் மத்திய அரசு கொடுத்த திட்டம் என்று நாங்கள் செயல்படுத்த மாட்டோம், பிரதமர் பேரை உபயோகப்படுத்த மாட்டோம், இல்ல நாங்க மத்திய அரசு திட்டத்தை செயல்படுற மாதிரி வரக்கூடாது. அதனாலதான் இது பாருங்க. ஆனா தேர்தலுக்கு முன்பாக இந்த மாதிரி ஏதாவது நம்ம செயல்படக்கூடிய ஏதாவது செயல்படுத்திடலாமே சொல்லிதான் இவ்வளவு நாளுக்கு பிறகு இத பத்தி பேசப்படுறது. சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார், பல தகவல்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு. நன்றி, வணக்கம்.